நண்பர்களே, இன்று மே மாதம் 5ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 10:15. இப்பொழுது கிடைத்த செய்தி ஒன்று யூகே எம்டிஓ சொல்லி இருக்கிறது. இப்பொழுது ஒரு கார்கோ ஷிப்புக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல தாக்குதல் நடந்திருக்கிறது என்று தற்பொழுது செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ, உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். தற்பொழுது என்ன பிரச்சனை என்றால், ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை காப்பாற்றப் போகின்றேன், கப்பல்களை கொண்டு வரப் போகின்றேன் என்று ட்ரம்ப் அடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய போருக்கான ஒரு முஸ்தீபாகவே ஈரான் தற்பொழுது பார்த்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை பாதுகாக்கும் அமெரிக்க படையினரை ஈரான் தாக்கினால் அந்த நாடு பூமியின் முகத்திலிருந்து துடைத்தெறியப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இன்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC சொல்கிறது, கடற்படை IRGC சொல்கிறது, ஹோர்முஸ் நீர்வழி வழியாக செல்கின்ற கப்பல்கள் ஈரான் முன்னர் ஒப்புதல் அளித்த பாதைகளில் இருந்து விலகக்கூடாது, விலகினால் தாக்கப்படும் என்று. அப்படி விலகின ஒரு கப்பல் தான் இப்பொழுது தாக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. போஸ்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் IRGC ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீர்வழி பாதை வழியாக செல்ல விரும்பும் அனைத்து கப்பல்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீர்வழி பாதை வழியாக செல்வதற்கான ஒரே பாதுகாப்பான வழி ஈரான் அறிவித்த வழித்தடம் மட்டுமே. இந்த வழியிலிருந்து விலகுவது பாதுகாப்பற்றது. மேலும் IRGC கடற்படையால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் IRGC அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து கப்பல்கள் தாக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமான இந்த நீர்வழி பாதையில் கப்பல்கள் தடையின்றி செல்ல ஆதரவளிக்கும் முயற்சியான ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று ட்ரம்ப் ஆரம்பித்த இந்த திட்டத்தை தொடர்ந்து திங்கட்கிழமை அன்று ஈரானும் அமெரிக்க கடற்படையும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்ட நிலையில் தெஹ்ரானும் வாஷிங்டனும் நீர்வழி பாதையின் மீது தங்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக கூறி வரும் வேளையில் இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இன்று காலை இந்த சுதந்திர திட்டம் என்பது அந்த பகுதியில் நடைபெற்று வருகின்ற ராணுவ நடவடிக்கையிலிருந்து தனித்த மற்றும் வேறுபட்ட ஒரு முயற்சி என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் பேரை மாற்றியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் நிலவுகின்ற மோதலால் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 13 முதல் அமெரிக்க கடற்படை ஈரான் மீது ஒரு கடற்படை முற்றுகையை அமுல்படுத்தி வருகிறது. ஈரானிய ராணுவம் அமெரிக்காவின் இந்த தலையீட்டை கடல் கொள்ளை என்று விமர்சித்திருக்கிறது. மேலும் ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழையும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுத படைகளும் தாக்கப்படும் என்று ஈரானிய மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த மாதம் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளராக பங்கேற்ற ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலிஃபா அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இன்று குற்றம் சாட்டினார். திங்கட்கிழமை ஆரம்பித்த அதிபர் ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை தொடர்ந்து பாரசீக மொழியில் எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலே அமெரிக்காவின் இந்த முற்றுகையால் ஹோர்முஸ் ஜலசந்தியில் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி பரிமாற்றம் ஆகியவை பெரும் ஆபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையிலே புதிய சமன்பாடு தற்பொழுது உறுதியாகி வருகிறது. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் செயல்கள் நிச்சயமாக தோல்வி அடையும் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். தற்போதைய நிலைமையை தொடர்ந்து நீடிப்பது அமெரிக்காவுக்கு சகிக்க முடியாதது என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாங்களோ இனித்தான் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகின்றோம் என்று பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். இதற்கிடையிலே பென்டகனில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத் மற்றும் கூட்டுப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் டான் கெய்ன் ஆகியோர் ஈரானுடனான போர் நிறுத்தம் மற்றும் தற்போதைய ராணுவ நிலைப்பாடு குறித்து முக்கிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு தரப்புக்கும் இடையில் நீரிணையில் மோதல்கள் நடந்தாலும் ஈரானுடனான போர் நிறுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு வணிக கப்பல்கள் மீது 9 முறை துப்பாக்கி சூடு நடத்தி 2 கப்பல்களை சிறைப்பிடித்துள்ள ஈரான் அமெரிக்க படைகள் மீது 10 முறைக்கு மேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஜெனரல் டான் கெய்ன் தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார். இருப்பினும் இந்த தாக்குதல்கள் பெரும் போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான எல்லையை இன்னும் எட்டவில்லை என்றும் குறிப்பிட்டார். என்னடா போருக்கு அமெரிக்கா வருவதற்கு தயாராக இல்லை, ஆனால் ஈரான் போருக்கு தயாராக இருக்கிறது. ஈரான் இந்த போரை ஆரம்பிக்க போகிறது மிக தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் UAEயும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த போரை ஆரம்பிக்க போவதாக தற்பொழுது சமிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எபிக் ஃபியூரியில இருந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயரை மாற்றி இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை முற்றிலும் மாறுபட்டது, தற்காப்பு நோக்கிலானது, தற்காலிகமானது என்றும் பீட் ஹெக்ஸத் விளக்கம் அளித்திருக்கின்றார். ஈரானின் முற்றுகையை மீற முயன்ற 6 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தம் அமலில் உள்ளதால் போரை தொடர அதிபர் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற தேவையில்லை என்று அமெரிக்கா தற்பொழுது வாதிட்டுக் கொண்டிருக்கிறது.
போர் அதிகார சட்டத்தின்படி 60 நாட்கள் காலக்கெடு போர் நிறுத்தத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் தொடர்ந்து அத்துமீறினால் மீண்டும் போரை தொடங்கும் வாய்ப்பு அதிபரிடம் இருப்பதாக அமெரிக்க போர்த்துறை முழுக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது என்றும் ஹெக்ஸத் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அமெரிக்கா போரை தொடர்ந்து நடத்த பணமில்லை, ஆயுதம் இல்லை, பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்ப ஈரான் சொல்கிறது நாங்கள் போரை ஆரம்பிக்க போகிறோம் என்று. ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் தற்போது இஸ்லாமிய புரட்சிகர தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் மூத்த ஆலோசகராக பணியாற்றி வருபவருமான அலி அக்பர் வேலாயதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2028 பொழுது தற்போதைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் பதவியில் நீடிக்க வேண்டும் என்ற அவரது லட்சியத்தால் அமெரிக்க மரைன் வீரர்களை பலியிடுகிறார் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் மீது முற்றுகை அமுல்படுத்துவது மற்றும் ஹோர்முஸ் நீரிணையின் மீதான அதன் கட்டுப்பாட்டை உடைப்பது என்று அறிவிக்கப்பட்ட பணியோடு தற்போது ஈரானுக்கு அருகில் உள்ள பிராந்திய கடற்பரப்பில் இருக்கும் USS ட்ரிப்போலி கப்பலில் உள்ள மாலுமிகளுக்கு வேலாயதி ஒரு செய்தியை அனுப்பினார். டிரம்பின் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு திரைப்பட காட்சியில் நீங்கள் துணை நடிகர்கள், உங்கள் ஜனாதிபதியால் முந்தைய போர்களில் அமெரிக்க படைகளை காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாரசீக வளைகுடாவிலே டிரம்பின் சூதாட்டத்திற்கு பங்களிப்பது உண்மையில் அவர்களின் உயிரை பறிக்கும் என்றும் அந்த முன்னாள் தூதர அதிகாரி அமெரிக்க மரைன் வீரர்களை எச்சரித்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சரக்கு போக்குவரத்திற்கு ஈரான் விதித்திருந்த கட்டுப்பாடுகளை மீறுவதற்கான ஒரு நடவடிக்கைக்கு உத்தரவிட்டதாக டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்க கடற்படைகள் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்ட ஒரு நாள் கழித்து இந்த எச்சரிக்கை மீண்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மார்ச் மாத ஆரம்பத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஆரம்ப நாட்களில் இருந்தே நீரிணையில் நிலவி வரும் தற்போதைய நிலையில் அமெரிக்கா தலையிடுவது நிலைமையை கடுமையாக மோசமாக்கும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். எப்படியோ ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் எட்டப்பட்ட இந்த போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ மோதலை மீண்டும் ஆரம்பிக்க வழிவகுக்க போவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பாரசீக வளைகுடாவை ராணுவமயமாக்குவதற்கான அமெரிக்காவின் முயற்சியில் இறுதியில் வாஷிங்டனுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும் நிலைமை வரும் என்றும் தற்பொழுது ராணுவ நோக்கர்கள் சொல்கின்றார்கள். பாரசீக வளைகுடாவில் ட்ரிப்போலி சம்பவம் மீண்டும் நிகழாது, மாறாக அது ஒரு கெட்ட கனவாக மாறி உங்கள் பாதுகாப்பை தகர்த்து விடும் என்றும் அமெரிக்க மரைன் வீரர்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் தற்காலிக பணி குறித்து ஹெக்ஸத் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் 24/7 பாதுகாப்பை வழங்குகிறது. சிவப்பு, வெள்ளை மற்றும் நீல வான் பாதுகாப்பு குவிமாடம் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பெருமையாக சொல்கின்றார். தற்காலிகமானது என்றும் சொல்கின்றார். போர் நிறுத்தம் முடியவில்லை என்றும் சொல்கின்றார். கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா முயன்ற பொழுது தொடர்ச்சியான தாக்குதல்கள் அங்கு நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய அரபு இதற்கிடையில் UAEக்கு தொடர்ச்சியான தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது. ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது UAEயில். ஏன்னா UAEயும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கு தற்பொழுது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அபுதாபி, துபாய் சேர்ந்து இஸ்ரேலும் சேர்ந்து 2 பேரும் நல்ல கூட்டாளிகளாக தற்பொழுது இருக்கிறார்கள். இஸ்ரேல் அயன் பீம், அயன் டோம் இந்த 2ஐயும் கொண்டு வந்து வேற உலகத்தில் எங்கேயும் கொடுக்காம UAEல கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் மே மாதம் 11ஆம் தேதி வரை, இன்றைக்கு மே மாதம் 5ஆம் தேதி விமான போக்குவரத்தை தடை செய்திருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஈரானில் இருந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையத்தால் வெளியிடப்பட்ட விமானிகளுக்கான அறிவிப்புகளின்படி அவசரகால பாதுகாப்பு நெறிமுறைகளும் செயல்படுத்தப்பட்டன. நேற்று பல விமானங்கள் வேற வேற ஏர்போர்ட்டுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் அனைத்து முன்னெச்சரிக்கை வான்வழி நடவடிக்கைகளையும் முக்கியத்துவமாக பார்க்கிறது. வான்வழி தெளிவாக இருப்பதாக கூறிய 2 நாட்களுக்கு பிறகு இந்த கட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றன. 1 டசனுக்கு மேற்பட்ட ஈரானிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முறியடித்ததாகவும் இதனால் பல விமானங்கள் ஓமானுக்கு திருப்பிவிடப்பட்டு சவுதி அரேபியாவின் மீது வானத்தில் வட்டப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அந்த நாடு தெரிவிக்கிறது. எமிரேட்ஸ் விமான தகவல் மண்டலம் FIR பகுதி அளவு மூடப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை எதிர்கொள்வதாக அறிவித்திருக்கிறது. ஈரானிலிருந்து வருகின்ற ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தனது பாதுகாப்பு படைகள் சமாளித்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகம் சொல்கிறது. நாட்டின் ஆங்காங்கே வெடிச்சந்தங்கள் கேட்டன. ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிணறு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஈரானின்
அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான யுஏஇயின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அங்கு ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிணறு எரிந்து இருக்கிறது. இது போர் நிறுத்தத்தின் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இருந்த போதிலும் ஹோமோஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நடவடிக்கை இருந்த போதிலும் போர் நிறுத்தம் முடிந்து விட்டதாக வாஷிங்டன் கருதவில்லை என்று தற்பொழுது அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தாக்குதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஒரு முக்கிய எண்ணெய் நிலையத்தை குறிவைத்திருக்கிறது. 3 இந்தியர்கள் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். புசைரா எண்ணெய் தொழில்துறை மண்டலத்தை தாக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களுக்கு பல நாடுகள் பரவலான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. ஆகவே இவ்வாறான நிலைமையில் தொடர்ச்சியான இந்த தாக்குதல் நடவடிக்கைகளால் இப்பொழுது மத்திய கிழக்கு மீண்டும் போர் முனைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவே ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் சொல்கிறது, இனி நாங்கள் பொறுக்க மாட்டோம், போரை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. யுஏஇயும் இஸ்ரேலும் யுஏஇ சொல்கிறது, இஸ்ரேல் இன்னும் 24 மணித்தியாலத்தில் இந்த தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறது என்று. பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது. செய்திகள் வரும்பொழுது அவ்வப்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். மிக நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.